நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செய்கிறோம். அதனால் இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்தது காரணமே செய்யணும் அப்படின்றது தான். அதனால் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலராக அந்த பானிபூரி வீடியோஸ் வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணி நான் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பர்டிகுலராக என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து 10 பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து ஒருத்தருக்கு 2000 ரூபாய் தரதா வந்து நான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வீட்டில். ஹாய் பட்டீஸ், இன்றைக்கி வந்து சில்லி சிக்கனும் சிக்கன் ரோல் இது ரெண்டும், அப்புறம் இது குட்டி குட்டி ஸ்நாக்ஸ், இதுதான் இன்றைக்கி சேலஞ்சு. இன்றைக்கி நான் மட்டும் தான் பண்ணுறேன். நேற்றுனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருந்தோம். அந்த சேலஞ்ச் வந்து அம்மா தான் பண்ணாங்க. அது என்னென்னா ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்க்கு. பண்ணவங்க கொஞ்சம் இதாக திட்டியிருந்தாங்க என்னைய. அவ்வளோ பெரிய கொடுமைக்காரன் நான். அவங்களால முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க அப்படின்றத அந்த முடிஞ்சாங்கிற வார்த்தையை விட்டுட்டேன், அவ்வளோதானே தவிர்த்து நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் நான் ப்ரெஷர் போடல. இந்த இதை உங்களுக்காக தான் சொல்லணும்னு நினச்சி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டு திட்டாதீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமிங் செட் பண்ணிடலாம். 5 நிமிஷம் டைமுங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கிறான்னு பார்ப்போம். முடிச்சிடலாம், ஏன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எதாவது ஆரம்பிக்கிறதே இதில்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன். இந்த ஃபாஸ்ட்டெலாம் வேலையே ஆகாது. அடித்து நவுத்து. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்க போயிடுச்சு. 5 நிமிஷம். வேகம் வேகம் வேகம். சில்லி சிக்கன் அருமையாக இருக்குது அம்மா செஞ்சது. நான் ஓடுவோம் வெறுப்பத்தில் சும்மா. ரெண்டு நிமிஷம் எப்போ ஆயிடுச்சு? முடிச்சிடும். வேடி பார்த்துட்டு இருக்காது. கொஞ்சம் தானே சாப்பிட்டுருவோம்.
நிமிஷத்துக்குள்ளே போயிடும் போல இருக்கு. இப்போ 4 நிமிஷம். அம்மா சொன்னதுனால தான் 5 நிமிஷம் தான் சொன்னேன். அதனால் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம். ஒரு 1/2 மணி நேரம் வச்சா கூட பத்தாது. கரெக்டாக 10 நிமிஷம். சிக்கன் எல்லாம் நிறைய போடணும். கடைக்காரங்க தான் கேட்கணும். ஏன்னா எல்லாம் கொடுக்கணும். சிக்கன் ரோல் சாப்பிடு. சிக்கன் ரோல் இந்த சேனலுக்கு நான் முடிக்க முடியனாலும் பரவாயில்ல, ஆனால் இதை ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சேலஞ்சுன்னா சேலஞ்சு தான்.
ஒரு விஷயத்தை முடிச்சிட்டேன். சிக்கன் ரோலு என்னால் முடிக்க முடியல, அம்மா வந்து முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் போட்டின்னா போட்டி தான். இல்லை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அவ்வளோதான் முடிச்சிருக்கேன். சிக்கன் ரோல்னு சாப்பிடுவோம். ஓகே நான் வந்து சேலஞ்ச் வந்து தோத்துட்டேன். உண்மையுமே இன்றைக்கி சேலஞ்சில் வந்து கறி நிறையா இருந்தது, மற்ற ஐட்டமும் நிறையா தான் இருந்தது. 10 நிமிஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். நல்லா சாப்பிட்றவங்க 5 நிமிஷம் தான் மிச்சம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிட்றவங்க இதை கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் அதை முடிக்க முடியலனாலும் முடிச்சிருப்பாங்க. நீ அரை சிக்கன் ரோலை எத்தனை நிமிஷத்தில் சாப்பிட்ற அப்படிங்கிறதும், நான் ஒரு சிக்கன் ரோல் எவ்வளோ நிமிஷத்தில் சாப்பிட்றேங்கிறதையும் பார்த்துக்குவோம். இது முழுசாக இருக்குது, இதாக இருக்குது நான் சாப்பிட்றது. சரி ஓகே. இப்போ வந்து நான் வந்து 10 நிமிஷம் வந்து முடிக்க முடியல. ஸோ இதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணி இதை ரீசெட் பண்ணிட்டு இந்த ஹாஃப் வந்துட்டு நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். ஓகே ரெடி. நல்லா இருக்கு, ஸ்பைஸியாக இருக்குது. தெரியுமா என்னால் முடியல. ஒரு நிமிஷம் எப்படியும் ஆகிடும். சாப்பிடாது என்ன எத்தனை நிமிஷம் ஆனால் இவ்வளோ செகண்டு நான் சொன்னேன். எத்தனை நிமிஷம் கூட ஆகட்டும், 5 நிமிஷம் கூட ஆகட்டும். பரவாயில்ல சாப்பிடு. நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சேலஞ்சை. அப்போ விட்டு முடிச்சுக்கோ. ஸோ இது வந்து அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டரோல் வந்து முடிக்க முடியல, ஏன்னா இதெல்லாமே சாப்பிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் இப்போ வந்து அம்மா வந்து இந்த ரோல் மட்டும் 1 மினிட்ல இல்லை 2 மினிட்ஸில் முடிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். இப்போ அது தனி சேலஞ்சாக இப்போ அம்மாவுக்காக. நான் வந்து 1 நிமிஷம் வந்து டைம் வந்து பார்த்தேன் அந்த ஹாஃப் ரோலை முடிக்க முடியுமான்னு. ஆனால் என்னால் அந்த சிக்கன் ரோலை முடிக்க முடியல. இப்போ அம்மா வந்து 1 நிமிஷத்தில் முடிக்கிறாங்களா இல்லை 2 நிமிஷம் இல்லை அதுக்கும் குறைவாக முடிக்கிறாங்களான்னு பார்த்துருவோம் இப்போ. ஓகே ரெடியாம்மா? ஓகே ஸ்டார்ட். எனக்கு இன்னும் கஷ்டம்னு தான் தோணுது. இப்போ தெரியுதா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு? அப்படியா? சரி, முடிஞ்ச அளவுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்லை கமெண்ட்டில் வந்து என்னை திட்டிட்டு போகிறாங்க, நான் எதுவும் கம்பல் பண்ணல உங்களை. அது அந்த பாப்பா என் பொண்ணாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு காரவங்க மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் முடிஞ்சால் போட்டு கொடுங்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இன்னும் 1 நிமிஷம் ஆகுது. ஓகே அப்போ நான் தான் வின் ஆகும். ஓகே 1 நிமிஷத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அம்மா. அவங்களால வந்து ஹாஃப் எங்கே நீங்கள் முடிக்கல முடிக்கலையே. சாப்பிட்டாலும் நீ அதையே வச்சிருக்க. நான் பாருங்க கால்வாசி தான் வச்சுருக்கேன். அப்படி கணக்கு வச்சுக்கிட்டாலும் அதை சாப்பிட்டால தோத்தது தான் ஒத்துக்கணும். இல்லை இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை சாப்பிடலாம். சரி முழுசாக சாப்பிட்ருங்க. என்ன மினிட்டில் முடிக்கிறீங்கன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ ஒரு சிக்கன் ரோல் சாப்பிட்ணுன்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, நம்ம வந்து இந்த சேலஞ்சுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரெட் ஐட்டம், அந்த ப்ரெட்டில் வந்து இந்த ரோல் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றம்போது டக்கு டக்குன்னு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் யார் சேலஞ்ச் பண்ணாலும் சரி இல்லை ஃபன்னாக பண்ணாலும் சரி, ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவே பண்ணுங்கள்.
முடியலாம் விட்டுருங்க. கமெண்ட்டில் வந்து அந்த அக்கா என்னை திட்டுவாங்க. பாருங்க நான் எவ்வளோ பயந்து சோகமாக இருக்கேன்னு. அக்காவா அண்ணனா தம்பியா தங்கச்சியா அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. யாரோ என்னை வந்து திட்டிட்டீங்க, மனசு லைட்டாக வலிக்குது. சரி, இட்ஸ் ஓகே. அவங்க நல்லது தானே சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்களா, இவங்க ஒருத்தரே போதும் போல இருக்கு எனக்கு. நான் இதே உங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. அந்த முடிஞ்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். நான் மம்மி ஓகே, முடியலாம் விட்டுருங்க. ஓகேவா, ஸ்டாப் பண்ணலாமா? நீங்கள் ஏஞ்சிருங்க, நான் வீடியோ முடிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. இவங்க ஒரு சிக்கன் ரோலை 3 நிமிஷம் 10 செகண்ட் எடுத்திருக்காங்க. நான் ஒரே ஒரு சிக்கன் ரோலு அதில் வந்து கொஞ்சம் தான் வந்து வச்சுட்டேன். ஒரு 1/4 வச்சுட்டு வச்சுக்கோங்க. அப்போது 3/4 1 மினிட்ல முடிச்சிருக்கேன். அப்போ இவங்களது வந்து பார்த்துக்கோங்க, என்னதையும் பார்த்துக்கோங்க. நான் இது போக இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் இதே மாதிரி இந்த ஒரு சிப்ஸ் ஐட்டம் அதையும் சாப்பிட்ருக்கேன். அதனால் நான் தான் வின்னர். என்னென்னா, நம்மளோட பானிபூரி வீடியோஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்றது நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். டியூரேஷன்லாம் கம்மியாக தான் இருந்தது. சரி, ஓகே, நான் பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்னென்னா, அதில் வந்து மெயில் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோஸ் பர்டிகுலராக அந்த வீடியோஸ் மட்டும் 1 மில்லியன் ரீச் ஆச்சு அப்படின்னா மட்டும் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1000 ருபீஸ் வந்துட்டு தரதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து இப்போது கொஞ்சம் வியூஸ் இருக்குது, பட் டியூரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து என்னென்னா, இப்போ இன்னொரு விஷயம் அதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த வியூஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எனக்கு பர்டிகுலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னடா காசுக்காக வந்து இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அது வந்து ஃப்யூச்சரில் என்னோடய பிளான் வந்துட்டு வேறு. என்னென்னா, அது வந்து சரி, ஓகே, சொல்லிடலாம். ஏன்னா ஓப்பனாகவே இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு இன்னும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்மளால் முடிஞ்சது இது மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் வந்து நம்ம செய்ய முடிஞ்சால் செய்யணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா நான் வந்து ஒர்க்குக்கெலாம் போயிட்டுருந்தேன், பட் நம்ம ஏர்ன் பண்ணுறது நமக்கே தான் போயிட்டு இருந்தது லைஃப்பில். அதனால் பெருசாக எதுவும் செய்ய முடியல. எல்லோரும் யூடியூப்பில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதா சொல்கிறாங்க. நமக்கு கொஞ்சமாக கிடைச்சாலும் அது ஓரளவுக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச பர்சனுக்கு செய்வோம் அப்படின்றது தான் எண்ணமே. அது இப்போ இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. பட் அதுக்கான வாய்ப்பு எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ரூபா அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செய்கிறோம். அதனால் இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்தது காரணமே செய்யணும் அப்படின்றது தான். அதனால் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலராக அந்த பானிபூரி வீடியோஸ் வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணி நான் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து உடனேலாம் மணி கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக அந்த வீடியோஸ் ஃபுல்லாக வியூ பண்ணதை எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் உங்கள் மேலே நம்பிக்கைனால தான் அதை நான் சொல்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பர்டிகுலராக என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து 10 பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து வீட்டோட பெர்மிஷனோடு நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஒருத்தருக்கு 2000 ரூபாய் தரதாக வந்து நான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வீட்டில். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து வீடியோ எண்ட்லேயும் சொல்கிறேன், இதை அப்படியே வந்து இது வந்து ஸ்டார்டிங்லேயே வீடியோலையும் போட்டுறேன். அப்புறம் வந்து இது ஷார்ட்ஸாகவும் போடுறேன். எனவே இன்னைக்கான சேலஞ்ச் வந்து இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு சேலஞ்ச் இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோஸோடு உங்கள் நிறைய நாங்கள் வந்து பார்க்குறோம். எனிவே பாய்.